தாழ்த்தி ஒரு விசை நாங்கள் ஜெபத்துக்காக நாங்கள் காத்திருப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக உம்முடைய சமூகத்துக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கூட்டி சேர்த்த உம்முடைய மேலான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறபடினால் இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே உம்மை நாடி உம்மை தேடி உம்முடைய வார்த்தைக்காக வந்த ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தேவன். நிச்சயமாக உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களை சரிப்படுத்த முடியும், எங்களை சீர்படுத்த முடியும், எங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை ஒன்றே நாங்கள் கேட்டு இந்த இடத்தை விட்டு அந்த ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். திறக்க போகிற வார்த்தை ஆசீர்வதியும், அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும், அந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும். பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே தொடர்ச்சியான அந்த சபை காலங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம், அதிலே நாங்கள் 21 நான் வாசிக்கிறேன். அவள் மனந்திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனந்திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபசாரம் செய்தவர்களை தங்களுடைய கிரியைகளை விட்டு மனந்திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவரென்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒருவனுக்கு உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். ஆமென். ඇසමක කාම විචාරය කරන්නෝ ඇගේ ක්‍රියා ගැන පශ්චාත්තාප නොවෙත්නම් ඔවුන්ද මහත් පීඩාකට එළඹෙයි. ඇගේ දරුවන්ද වසංගතයේ නසන්නේ. මානහි අදහස් හෘදයද විමසන තැනැත්තා බව සියලු සභාව දැනගන්නවුය. මම නුඹලා එක් කෙනාට නුඹලාගේ ක්‍රියා හැටියට දෙන්නේ. නුඹ මේ ඉගැන්වීම නැත්තාවෝ ගැඹුරේ ඔවුන් කියන සාතන්ගේ ගැඹුරු කාරණා නොදන්නා වූ තියතරාවේ ඉදිරියේ සිටිනාවෝ නුඹලා පිට මම වෙන කිසි වරක් නොතබෙමි නුඹලාට කියමි. ආමේන්. ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். உங்கள் யாவரையும் பார்ப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன். அதே போல் நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு அருமையான அந்த குடும்பத்தையும் காண்பது மிக ஆவலோடு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ தெரிய, ஏதோ ஒரு இழந்த மாதிரி இருந்துச்சு. ஆமேன். ஏனென்றால் அது எப்படி சொல்ல விவரிக்க தெரியாது, ஆனால் அது சத்தியமாக இருக்கிறது. ஆமேன். அதனாலே இன்றைக்கும் நீங்கள் யாவரும் வந்திருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் வர இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் பலப்பட வேண்டும். ஆமேன். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சேர்த்து கொண்டார் என்றது போல இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய லட்சியத்தில் நாங்கள் ஓட வேண்டும். ஆமேன். மாட்டினுடைய குறிக்கோளே எப்பொழுதும் தேவனை பிரியப்படுத்துகிறதே அவனுடைய நோக்கமாயிருந்தது. அதே போல தான் தேவன் உங்களையும் என்னையும் ஒரு மணவாட்டி என்ற ஸ்தானத்தில் வைத்திருக்கார். மணவாட்டியுடைய விருப்பமே தன்னுடைய மணவாளனை எப்பொழுதும் பிரியப்படுத்த வேண்டும். அதே போல தான் தேவன் அந்த ஒரு ஸ்தானத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த புதிய ஆண்டில் எங்களுடைய புதிய ஆண்டிட குறிக்கோளே பரம அழைப்பின்
பந்தய பொருளுக்காக அந்த இலக்கை நோக்கி ஓடுறது. ஆமென். அதான் பவுல் சொல்கிறான், நீங்கள் ஒழுங்கின்படி ஓடுகிறவனே அந்த வெற்றியை பெறுவான். அப்போ எங்களுக்கு ஒழுங்கு இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு ஒழுங்கு இருக்கிறது. நாங்கள் எப்படியும் ஓடையலாது. ஆமென். நாங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவு, ஆனால் எங்களுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமும். அது ஒரே லைனில் தான் போகலாம். ஆமென். அப்போ அதனால் நாங்கள் வர 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 எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் இருக்கணும். அதே வண்ணமாக தான் திகதி சாலமோனை சொல்கிற வேளையில், சாலமோன் இளமையாக இருக்கிற வேளையில் உன்னத பாட்டு எழுதினான். நடுத்தரம் வருகிற வேளையில் நீதிமொழிகளை எழுதினான். வயதாகி எல்லாம் ஓயிற வேளையில் பிரசங்கி எழுதினான். அப்போ அவன் மாயை மாயை எல்லாமே மாயை. உன்னத பாட்டை பார்த்தீங்கன்னா எல்லா திரிலும் இருக்கும். அதில் என்ன எல்லாமே அவன்கிட்ட ஒரு உன்னத ஒரு வாலிபன் எப்படி துடிப்பாக இருப்பானோ அது எல்லாத்தையும் எழுதுகிறான். நீதிமொழிகளில் ஒரு அறிவுபூர்வமானதை எழுதுவான். எல்லாமே நிறைய ஆழங்கள் இருக்கிறது. ஆனால் பிரசங்கி பார்க்குற வேளையில் அனுபவங்கள் இருக்கிறது. அவன் எல்லாமே ஓஞ்சி அவன் சொல்கிறான், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறதே எல்லா மனுஷர் மீதும் விழுந்த கடமை என்று முடிச்சிட்றான். அப்போ அதனால் நாங்கள் ஒரு அனுபவம் வேணும். எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவ்வளோ காலம் ஓடுறோம், 40-45 வருடமாக ஓடினாலும் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் வேணும், மாற்றங்கள் வேணும், மாறுறது ஒரு தன்மை வேறும். ஏன்னா அந்த அனுபவத்தில் நாங்கள் இன்னுமே நாங்கள் இளமையாக இருந்து இன்னுமே உலகத்தோடு நாங்கள் அப்படி தான் இருப்போம்னா கஷ்டம். அதான் ஒரு மனிதனுடைய 3 அந்த தன்மைகள் வரணும். அப்போ அதே போல் வரணும். அவனுடைய வாழ்க்கையில் அதே சாலமோன் தான். ஆனால் அவனுக்குள்ளால் என்ன வந்தது, ஒவ்வொன்று வர வர அந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆழங்கள் வருகிறது. பிள்ளைங்களோட வாழ்க்கையிலும் நாங்கள் ஒரு 20, 30, 40 ஒரு கிறிஸ்தவளாக இருக்கிறோம்டா 40 வருஷத்துக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவங்கள் இருக்கும். இன்னுமே சிறு பிள்ளைகளை போல் எங்களுடைய பேச்சுக்கள் இருக்க முடியாது. அதனால் இந்த புதிய ஆண்டில் நாங்கள் ஒரு பலப்பட்ட ஒரு இறைச்சியை புசிக்கிற ஒரு பரிசுத்தவான்களை போல் நாங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். அதுதான் இந்த சபை காலம். இந்த நாட்களில் நான் எடுக்கிறேன். அந்த ஆவியோடு நாங்கள் அதை ஆராய்ந்து நாங்கள் கவனமாக இருக்கணும். ஏண்டா இந்த கடைசி காலம் பரிபூரணமாக இருக்கிற 7 என்பதே பரிபூரணம். அப்போ இந்த காலத்தில் தேவன் ஒரு சபையை எடுப்பாரண்டா 99 எடுக்க இயலாது, 50 எடுக்க இயலாது, 60 எடுக்க இயலாது, 100. அப்போ தேவன் உங்களுடைய பிதா பூரண சட்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சட்குணனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அப்போ அந்த பரிபூரணத்துக்கு வரும். அப்போ அந்த பரிபூரணத்துக்கு வர்றதுக்கு தான் தேவன் என்ன செய்கிற, தன்னுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். மற்றவெல்லாத்துக்கும் ஒரு அளவாக கொடுத்தார், ஆனால் உங்களுக்கு தண்ணியை கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் அதே ஏதேனுக்கு போகிற வேளையில் கிறிஸ்து உங்களுக்குள்ளாக என்ன செய்கிற, வருகிற வேளையில் நீங்கள் ஆதாமாக மாறுறீங்க. நீங்கள் முழு சிருஷ்டிப்பாக மாறுறீங்க, முழு வார்த்தையாக மாறுறீங்க. அப்போ வார்த்தை மாறுற வேளையில் தேவன் உங்களுடைய பொடியை என்ன செய்வார், தேவன் மாற்றுவார். அந்த ஒரு அனுபவத்துக்கு தான் நாங்கள் இந்த நாளில் வரணும். அதுக்கு தான் இந்த சபைக்கால். பாருங்கள், ஆரம்பத்தில் எப்படியாக எழுப்பப்பட்ட ஒரு பெந்தகோஸ்தே அனுபவத்தோடு பெறப்பட்ட ஒரு சபையானது என்ன செய்கிறது, அன்பில் குறையுது. அப்போ என்ன செய்யுது, குறைவுபடுகிற குறிக்கோளில் இருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, குறைவுபடுறாங்க. அப்போ அதே போல் தான் உங்களோட லட்சியம். இந்த புதிய ஆண்டில் அந்த இலக்கில் போவாட்டி குறிக்கோள் குறைஞ்சா என்ன வந்துச்சு அடுத்தது பாருங்கள். அவங்க ஆரம்பத்தில் என்ன செய்கிறாங்க, அங்கே தேவனுக்கு வைராக்கியமாக இருக்கிறாங்க. அப்போ எபேசேன்ற என்ன அர்த்தம், குறைவுபடுதல், குறிக்கோள். ஏன்னா குறிக்கோளில் இருந்து குறைவுபடுதல். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பரம அழைப்பில் இருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, விலகுற வேளையில் அடுத்தது என்னவா மாறுது, கசப்பு வருது. இப்போ நீங்கள் தேவனுக்குள்ளால் ஒரு ஆசை இருந்தால் என்ன செய்வீங்க, நேரத்தோடு வருவீங்க. ஏன்னா விடிய ஒரு 5 மணிக்கு எழும்புறண்டாலும் உங்களுக்கு அந்த அலுப்பு தெரியாது, ஒரு சந்தோஷம் வரும், போகணும். ஆனால் குறிக்கோள் தடுமாறினா அடுத்தது என்ன வரும், கசப்பு வரும், கஷ்டம். என்னடா அன்றைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வச்சிரு, ஏன்னா லேட், அன்றைக்கு சண்டே ஸ்கூல் இல்லாட்டி கொஞ்சம் நல்லா ஒரு 7 மணி மட்டும் படுத்து அது வரும். ஆனால் அந்த குறிக்கோளில் இருந்து அது வராது. நான் 6 நாள் நான் தேவனுக்குள்ளே போகிறேன், ரைட். அப்போ பாருங்கள், குறிக்கோள் குறையப்புற கசப்பு வருது. கசப்பு வந்தோடனே என்ன வருது, பரிபூர்ண விவாகம். அந்த உலகத்துக்கிட்ட கொள்கைக்கே நீங்கள் என்ன செய்கிறீங்க, விவாகம் ஆகி விடுறீங்க. உங்களுக்குள்ள அரசியலும் மதமும், அதாவது உலகமும் சபையும் என்ன செய்து உண்டாகுது.
அது உண்டாகிற வேளையில் என்ன வருது? அதிகாரம் வருது. ஒரு ஸ்திரீ வந்து ஆளுகை செய்கிற, அதாவது ஸ்திரீயை வந்து இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், சாரிபாத் விதவையானவள் வந்து கணவன் வந்து இழக்கப்பட்ட பிற்பாடு தான் அந்த எலியாவை அனுப்புகிறான். அப்போ அதுக்கு ஒரு ரெவலேஷன் வெளிப்பாடு என்ன வருதுண்டா, அவள் கணவன் மரிச்சோன்னே தான் தீர்க்கதரிசி அங்கே வாரான். அப்போ அது என்ன, ஒரு ஆணுடைய, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சபையினுடைய அல்லது ஒரு ஆணுடைய அல்லது ஆண் ஆதிக்கத்துடைய அல்லது ஒரு தன்னை வழிநடத்துகிற ஒரு மனிதனுடைய ஆளுகை விடப்பட்டோன்னு அந்த சபை அந்த ஸ்திரீ தனியே இருக்கிற வேளையில் எலியா வர்ற வேளையில் அவள் என்ன செய்கிறாள்னா அந்த எலியாவை போஷிக்கிறாள். அப்போ கணவன் இருந்திருந்தா அல்லது கொள்கை இருந்திருந்தா அவளால் என்ன செய்யலாது? கணவனை தாண்டி இந்த மனிதனுக்கு என்ன செய்யலாது? உதவி செய்யலாம். அப்போ அதான் தீர்க்கதரிசி சொல்கிறேன், அந்த கணவன் அதே போல் கணவன் என்று நாங்கள் பார்க்குற வேளையில் உங்களோட கணவனை நான் சொல்லல, அதாவது உலகம், ஆமேன், எங்களை மனித கொள்கைகள் மனித ஞானங்கள் இன்னொரு மனிதனுடைய வழி அதாவது என்ன சொல்கிற வழிகாட்டல்கள் மனிதனுடைய அடக்குமுறையிலிருந்து அதிலிருந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்? முன்னுரிமை கொடுக்கணும். அப்போ பாருங்கள் அந்த அதிகாரம் வருது. அப்போ என்னத்தால் வருது? நீ குறைவுபட்டதால் தான் உனக்குள்ள கசப்பு வந்துச்சு, சேர்ச்சிக்கு போகிற அதை செய்யணுமென்ற எல்லாமே வரும். அதால் அதுக்கு பிற்பாடு நீங்கள் உலகத்தோடு ஒட்டிடுவீங்க. உங்களுக்கே தெரியாது, சிம்சோனை போல் நீங்கள் இருப்பீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருண்டு. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யக்குள்ள தான் தெரியும், அங்கே தோல்வி வரக்குள்ள எப்பயோ அவர் போயிட்டேருண்டு. ஆமே, அவர் எப்பயுமே வந்து தன்னுடைய வார்த்தையில் கவனமாக இருப்பார். அவர் உரைத்த வார்த்தையில் அவர் மாற மாட்டார். ஆமே, அவர் உரைத்தது தான். அதான் அவ்வளோ பெரிய விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம் சற்று விலகின வழியில் கதைக்கவே இல்லை. அவர் அவனோட இடப்படவே இல்லை. எப்போ திரும்பி வந்தானோ அப்போ தான் அவர் ஸ்டார்டிங். அதுதான் தேவன் ஆயிருக்கு. அதில் நீங்கள் கவனமாக இருங்க. நீங்கள் எங்கே விடுறீங்களோ அங்கே வர மட்டும் தேவன், அதாவது வார்த்தை தான். நீங்கள் பாவம் என்பது வார்த்தை, தேவனுக்குள்ளே திரும்ப தேவன் உள்ள வர 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 அது ஃபில்டர் ஆகும். எல்லாமே என்ன செய்யுமெண்டா கிளியர். அப்போ பாருங்கள் வர்ற வேலையில் அப்போ இதில் இருந்து நிறைய காணலாம். அப்போ ஆரம்பத்தில் பாருங்கள் பவுல்ற ஊழியம் எப்படி வந்துச்சு. அப்போ நீங்கள் ஒரு சபைக்கு போக்குள்ள நீங்கள் கவனிப்பீங்க, சபையோட பவுல் வந்து அந்த போதகன் எப்படி இருந்தான்? 3 தன்மைகள் எபேசில் காணப்படுது ஊழியத்தில். ஏன்னா அவன் என்ன செய்தான்? வார்த்தைக்கு வந்து உண்மையாயிருந்தான். 2வது அவனோட ஊழியத்தில் 2வது கட்டம் என்ன? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவனோட ஊழியத்தில் இருந்துச்சு. 3வது என்ன இருந்துச்சு? தேவனால் அழைக்கப்பட்டிருந்தான். அந்த 3ம் இருந்தால் தான் அது ஊழியம், அதுதான் ஒரு சபை. அப்போ ஒரு சபைண்டு இருந்தால் என்ன இருக்கணும்? அது தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக இருக்கணும். ஆமேன், தேவனுடைய வார்த்தைக்கு அவன் உண்மை உள்ளவனாக இருந்தால் எதுக்கும் சமரசம் இல்லை. 2வது அப்படி இருக்கிற வேளையில் என்ன இருந்துச்சு? வல்லமை இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் அவனை வழி நடத்தினார். வழி நடத்துகிற வேளையில் அந்த ஊழியம் பார்க்குற வேளையில் தேவனால் என்ன செய்யப்பட்டுச்சு? அழைக்கப்படாதான் தீர்க்கதரிசி சொல்ற அந்த 3 தன்மை. அப்போ அடுத்தது பார்த்தோம், இர்னியஸும் யாரும் வராங்க? பாலிகாப்பும் இருக்கிறாங்க. அப்போ பாலிகாப் வந்து இர்னியஸத்தை விட எப்படி? சிமிர்னால பயங்கர நல்ல ஒரு ஆள். அவனை போல் ஒரு மனிதன் இல்லை. எல்லாத்துக்கும் வந்து அவனை ஒரு உவமையாக காண்பிச்சான். எல்லாம் அற்புத அடையாளம் இருந்து இர்னியஸில் ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? பாலிகாப்பை ரிஜெக்ட் பண்ணுற நல்ல மனிதன், ஆனால் ரிஜெக்ட் பண்ணி யார் எடுக்கிறார்? இர்னியஸை கொண்டு வார். ஏன் கொண்டு வந்தேர்? அவன் வந்து எல்லாத்தையும் ஆதரித்தான். அற்புதம் இருந்துச்சு, வல்லம் இருந்துச்சு, வார்த்தையில் இருந்தான், எல்லாமே இருந்தாலும் அதுவும் தேவனுடையதண்டான். தேவன் அப்படி 2ல் கிரியை செய்கிறவர் அல்ல, அவர் 1ல் தான் அவர் கிரியை செய்கிறவர். ஆமே, அப்போ அதனால் அதை ஆதரித்தபடினால் அற்புதம் இருந்துச்சு. அவனை தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளமாக வைக்கக்கூடிய மனிதன் ரிஜெக்ட் பண்ணி ஒன்றுமே இல்லாத இர்னியஸ் எடுத்த இர்னியஸ் வந்து என்னத்தை எதிர்த்தேர்? நிக்லாஜ் மரசரின் கிரியையிலே ஒரு ஆவி, தேவனுடைய வார்த்தை ஆளுகை செய்யப்படாமல் ஒரு மனிதன் ஆளுகை செய்கிறத இர்னியஸ் எதிர்த்தேர். ஆமேன், அதுதான் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கும். ஒரு மனிதன் ஆளக்கூடாது, மனிதனை தேவனுடைய வார்த்தை ஆளணும். ஆமே, அதுதான் தேவனுடைய காரியம். தேவனுடைய வார்த்தையை வச்சு தான் ஆளுகை செய்யணும். ஆமே, அது தேவனுடைய வார்த்தை. மனிதன் இப்படி அப்படி என்று இல்லாது தேவன் உங்களுடைய இருதயங்களில் ஆளுகை செய்கிற வழியில் நீங்கள் பயப்படுவீங்க. ஆமே, அதனால தான் நீங்கள் சபைக்கு எனக்கு பயப்பட வேணாம், நீங்கள் எனக்கு பயந்து வரணும், தேவனுக்கு பயந்து வாங்க. அப்போ தான் நீங்கள் எதையாவது பெற்றுக்கொண்டு போகலாம். ஆமே, அவர் அள்ளி கொடுக்கிற தேவன் கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல. நீங்கள் எதை
கேட்டாலும் அவர் என்ன செய்கிறவர்? தருகிற தேவனாக இருக்கு. அப்போ அடுத்தது பார்க்குற வேளையில் பாருங்கள், யார் வாரது? பெருகமுல. பெருகமுண்டா பரிபூர்ண விவாகம். அப்போ என்ன செய்கிறாங்க? மார்ட்டின் வாரான். மார்ட்டினுடைய லட்சியமே என்னவா இருந்துச்சு? கிறிஸ்துவை பிரியப்படுத்துறது. ஆமேன். அப்போ அதனால் பாருங்கள், ஒன்றுமே அற்புதம் அடையாளம் இல்லாத மனிதன், அவனுக்கு ரட்சிப்புக்கு வழி நடத்தினது கிரியை. ஏழையினாலே அவன் என்ன செய்தான்? ஏழைகளுக்கு தண்ட வஸ்திரங்களை கொடுத்த வேளையில் அங்கே காட்சிக்கு வர்றார். அந்த தரிசனம்தான், அந்த காட்சி தான் மார்ட்டினே ஒரு கிறிஸ்தவனாக மாற்றிச்சு. ஆமேன். அதுக்கு பிற்பாடு தேவனுக்குள்ளாக தேவனை பிரியப்படுத்துறது என்றக்குள்ள தேவன் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அளவில்லாமல் செய்தா. மரித்தவங்க உயிரோடு எழும்பினாங்க. என்ன நடந்துச்சு? மரித்து தூக்கு போட்டு நண்பனுக்காக ஓடி போனான். என்ன நடந்துச்சு? கண் வீங்கி தெரியும், மரித்தாக்கள் சேர்த்தா அப்படி நாக்கு வெளியே. ஆனால் அவன் அங்கே போய் கையை வைக்கிற வேளையில் என்னென்ன உயிரோடு எழும்பினான். பாருங்கள் எப்படியான. ஏனண்டா தேவனை பிரியப்படுத்துகிற வேளையில் தேவன் அவனுக்குள்ள வந்தார். ஆமென். நாலாவது வருகிற வேளையில் தியத்திரான் என்ன அதிகாரம்? அதிகாரம் செலுத்தும் ஸ்திரீயானவள். அப்போ அந்த அதிகாரத்தை அந்த ஸ்திரீயானவள் செய்த அந்த சபை காலத்தில் ஒரு ஸ்திரீ ஆளுகை செய்தால், அதே நேரத்தில் அந்த சபை காலத்தில் ரோமன் கத்தோலிக் என்ன செய்தது? ஆட்சி செய்தது. அதை குறித்து கடந்த வாரங்களில் பார்த்தோம். இன்றைய நாளில் நான் 3 பாட்டாக இதில் நின்றுட்டேன். அதனால் நான் இந்த வாரம் ஸ்பீடாக போகிற விரும்புகிறேன். ஆமேன். அப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்க பாரோம், அவளுக்கு வர்ற மனம் திரும்புறதுக்கு தேவன் தவணை கொடுக்குறேன். எப்பயுமே தேவன் டக்குன்னு கை வைக்க மாட்டேன். ஆமேன். அவர் ஒரு தவணை கொடுக்குற தேவன். ஆமேன். அந்த போர்டருக்கு அவர் போக மட்டும் அந்த மனிதனை போல உடனே அவர் கொடுக்க மாட்டேன். முதலாவது அவனோட நன்மையை பாராட்டுவேன். ஆமேன். தேவனோட ஸ்டைலே அதுதான். அவன் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மையும் பாராட்டிட்டு கடைசியாக சொல்வேன், நீ என்ன செய்? மனம் திரும்பு. திரும்புறதுக்கும் நாளை கண்டு இல்லாமல் நீ மனம் திரும்பு. எசேக்கியா ராஜாக்கும் என்ன சொன்னேன்? நீ சாக போகிறா, நீ எல்லாமே சீர்படுத்து. பாருங்கள் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிற. ஆமென். அதே தேவன் தான் உங்களுக்கும் ஏதாவது நீங்கள் தேவனை விட்டு போகக்குள்ள வருத்தங்கள் வியாதிகள் அனுப்பிட்டு நீ மனம் திரும்பு. இல்லாட்டி நீ அதனால் சாவா அண்டு என்ன செய்வேன் சொல்லக்குள்ள நாங்கள் எங்களை ஆராய்ஞ்சி பார்க்கணும். கத்தாவே எங்கே நாங்கள் புல விட்டோம், எங்கே தவறு விட்டோம், நம்ம தேடாமல் போனோம், நீ நல்லவராக இருக்கிறீரண்டு எப்பயுமே நாங்கள் அப்படி தான் என்ன செய்யணும்? நாங்கள் மாறி என்ன செய்யணும்? நாங்கள் அப்படி செய்யக்குள்ள பிசாசு வைக்கப்படும். இந்த இந்த பொடிக்குள்ளே இந்த சரீரத்துக்குள்ளே போகக்கூடாது. எப்பயுமே அவரை தான் மகிமைப்படுத்துகிறாமே. நல்லது வந்தாலும் தேவன் தான் என்றான், கெட்டது வந்தாலும் தேவன் என்றான். அப்போ இவன் சரி வர மாட்டான், என்ன செய்வான்? போவான். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அவன் வந்துடுவான். ஆமென். அதுதான் தேவன். எப்பயுமே மனம் திரும்ப. இதுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு காரியம் என்னென்னா, இந்த சபையை பார்த்து மனம் திரும்ப டைம் கொடுக்குறேன். ஆனால் இது மனம் திரும்பி ரோமன் கத்தில் அதான் திக்க சொல்கிறேன். நீங்கள் ரஷ்யாவை பார்க்க வேணாம், நீங்கள் சைனாவை பார்க்க வேணாம். அவங்கெல்லாம் எங்களுக்கு எதிரி இல்லை. எங்களுக்கு பரம எதிரி இந்த ரோமன் கத்தில். அவன்தான் பொல்லாத ஒரு மனிதனாக இருக்கிறான் என்று. அதுக்கு தான் இன்றைக்கி என்ன ஆயத்தமாகி கொண்டிருக்கு. அமெரிக்காவில் பயப்படாத ஒரு நாங்கள் ஆரம்பத்தில் எருசலேமை தலைநகரம் ஆக்கினபடினால அவனை வச்சு அன்றைக்கு யாரை வச்சு நம்மட யார் நம்மட எலியா அபிஷேகம் பண்ணாங்க. யெகூவை என்ன செய்கிறான்? யெகூவை அபிஷேகம் பண்ணி அவனுக்கு ஒரு என்ன செய்கிறேன்? உத்தமமாக தான் அவன் செய்கிறான். ஆனால் அவனை எழுப்பினதே இந்த பொல்லாதவங்களாலி. அதே போல் யெகூவுக்கு அடையாளமாக தான் ரஷ்யா இருக்குது. என்ன நடக்குது? அமெரிக்காவை பார்க்குற வேளையில் என்ன நடக்குது? இஸ்ரேலை போல் நானும் செய்யணுமெண்டு இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? பயப்படாமல் இன்னொரு நாட்டுக்குள்ளே போகிறாங்க. என்ன அப்படியே தூக்கிட்டு வராங்க. இப்போ என்ன கப்பலை ரஷ்யா படை பலத்தோட பாதுகாப்போடு கொண்டுறதுக்குள்ளே நான் பார்த்து அவனுக்கு கை வைக்கிறேன். அவனுக்கும் என்ன செஞ்சிட்டான்? கையை வச்சுட்டு இப்போ நான் வேறு நாட்டை கைப்பற்றணுமென்ற மாதிரி நிற்கிற வேளையில் அப்போ கோபம் எல்லாம் அங்கே திரும்பும் அமெரிக்காவில். அப்போ என்ன செய்யும்? ஆட்டாம்பாமல் டோமாண்டு போடும். அமெரிக்கா தலை தறிக்க என்ன இல்லாமல் ஏன் அது நடக்குமெண்டா தேவன் விடமாட்டு. ஏன் நடக்குதுன்னா அவங்க தேவனை மறந்துட்டான். அவர் சொல்லிட்டேன், உன்னை என்ன மறந்தா நான் உன்னை மறந்துடுவேன். அதான் இவன் தாவீது சாலமோனுக்கு நினைக்கிறேன் சொல்கிறான், நீ தேவனை மறந்தா அவர் உன்னை மறந்துடுவேன், நீ தேவனை பிடிச்சா அவர் எப்பயும் உன்னை பிடிச்சிருப்பார் என்று அவனுக்கு சாகுற நேரத்தில் என்ன செய்கிறார்? சொல்லி கொடுக்குறார் தண்டை பிள்ளைக்கிட்ட சொல்லி, நீ தேவனை மறந்து அவர் உன்னை மறந்துடுவார். ஏன்னா தேவனை நீ கைவிட்டால் அவரும் என்றென்றைக்கும் உன்னை என்ன செஞ்சிடுவேர்?
கைவிட்டுருவேர் என்று தேவன் என்ன அதே போல தான் எனக்கும் உங்களுக்கும். ஆமென். நாங்கள் தேவனை மறந்தால் விட்டுரு. இல்லாட்டி அமெரிக்காவை போல் உலக நாட்டில் யாரும் ஜெயிக்க இயலாது அப்படி இருக்கு. ஆனால் தேவண்ட இது இல்லை. ஆனால் இன்றைக்கும் அவங்களுக்கு ஒரு பலன் இருக்கிறதுக்கு காரணம் இஸ்ரவேல் என்ற எல்லா கொள்கைக்கும் அவங்க ஆதரிக்கிறபடினால தேவன் என்ன செய்கிறேன் உதவி. அப்போ பாருங்க, இவங்களுக்கு இப்போ மனம் திரும்ப என்ன செய்கிறேன் தவணை கொடுக்குறேன். தவணை கொடுக்குற வேளையில் என்ன நடக்குதுண்டா, இவங்க என்ன செய்கிறாங்க, மனம் திரும்பினாங்களா? மனம் திரும்பில். ஆனால் தீக்கரிசி ஒன்றை பொறுத்துறேர் என்னண்டா, 1 ராஜாக்கள் 21 வாசி. ஸ்பீடாக யார் எடுத்தாலும் வாசிக்கலாம். வாசி 21 அதில் நான் நினைக்கிறேன் எழுதி வந்தேன். 26 பாருங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரொட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரொட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? பாருங்க இப்படி ரைட் நிப்பாட்டுங்க. இப்படி ஒரு தேவனை கண்டிருக்கீங்களான்னு ஆகா இப்படி கேடு கட்ட ஒரு மனிதன் பாருங்க என்ன செஞ்சான். இந்த வார்த்தையை கேட்டோன்னே டக்கண்டு உடுப்பெல்லாம் பிச்சு போட்டேன்னு ரெட்டிலும் சாம்பலும் அழுதோன்னே தேவன் பாருங்க, தேவன் அதான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். பாருங்க அதை வாசிங்க. பாருங்க 28 வாசிங்க. புல்லரிக்கு இந்த வார்த்தையில். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். ஆமே. பாருங்க இப்படியான ஒரு தெய்வத்தை நாம கத்தரா கொண்டிருக்கோம். பாருங்க இப்படி பொல்லாததை செய்தாலும் டப்பண்டு மணந்துருமினா மறந்துடுவேற. புரியுதா? இங்கே தான் தேவனை நீங்கள் கண்ட நீங்கள் அப்படியே ஓடினா அப்படியே விட்டுருவார். ஆமே, புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்க, அவனை அழிக்க ஆளை போட்டு தள்ள தேவன் எலியாவுக்கு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், இதை கேள்விப்பட்டோன்னு இப்படி பொல்லாப்பெல்லாம் செஞ்சிட்டான்டோன்னு டக்கண்டு உவாசம் பண்ணிட்டான். மேலே பார்த்தேன் தானே, உவாசம் பண்ணி என்ன செஞ்சானா, அதை இப்போ கீழே மட்டும் வாசி. உவாசம் பண்ணி ரெட்டிலும் என்ன படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். டக்கண்டு நல்லவன் போல என்ன செஞ்சான், நடந்தோன்னே டக்கண்டு சொன்ன எலியாவை கூப்பிட்டு ஆளை போடாத என்ன என்ன அவன் எனக்கு முன்னால் மழை தாழ்மை நடந்தபடி இவன் வேணாம், இவன் சாகட்டும், இவன்ட காலத்தில் இல்லாமல் இந்த பாவத்தை எல்லாம் அவன்ட புள்ளையிட காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ பாருங்கள், இதுதான் தேவன். நீங்கள் தேவனை சரியாக பிடிக்கணும். ஆமே, தேவன் தேவனில் நீங்கள் எந்த பிள்ளையும் சொல்ல இயலாது, சொல்லவும் முடியாதபடி தேவன் கிருபையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் வியாதி வந்தான, பலவீனம் வந்தான, பிரச்சனை வந்தால் அவர் தேவனாக இருக்கிறார். அவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் உங்களுடைய காரியத்துக்கு நீங்கள் மாறினா அவர் எல்லாமே மாற்றுவார். ஆமே, அது ஆனால் இந்த சபையை பார்த்து அவர் சொல்லக்குள்ள சொல்கிறேன், அவள் மனம் திரும்பேன். ஆமே, இவளுக்கு தவணை கொடுத்த ரோமங்கத்திலிக்கு தேவன் தவணை கொடுக்கிறார். ஆனால் அதை என்ன செய்யாதாம், தவணையை எடுக்காது. அதுக்கு தெரியும் அதுதான் இந்த உலகத்தில் அழிவை கொண்டு வந்தது, அதுதான் இந்த வேதத்தை மாற்றினது, அதுதான் எல்லாம் செய்தது. ஆனால் தேவன் தவணை கொடுக்கிறார், அது என்ன செய்யலை, தவணை வரையில். ரைட், இப்போ நம்ம அடுத்த வெளிப்பாட்டுக்கு போவோம். அப்போ இப்போ பாருங்கள், தவணை கொடுக்கிறத நாங்கள் இப்போ வாசிச்சிட்டோம். அடுத்தது ரைட், அதுக்கு பிற்பாடு பாருங்கள். அதுக்கு பிறகு நான் மனம் திரும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இன்றைக்கு மட்டும் அவளுக்கு என்ன இல்லை, விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளோடு விபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளை கொல்லவே கொள்வேன், அப்பொழுது கொல்லவே கொள்வேன். ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம். அப்போ பாருங்கள், தேவன் என்ன செய்கிறாருண்டா, இப்போ அவளுடைய பிள்ளைகள், அப்போ இந்த ரோமங்கத்திலுக்கு பிள்ளை இருக்கும். இப்போ ஆகாப்ப முன்னுக்கு நிலை நிறுத்தி வரக்குள்ள இப்போ 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தை எடுங்க.
18 வாசி. அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாய் இருந்தால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆமென். இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஆகாப் வந்து யோசபேலை விவாகம் பண்ண வேளையில இஸ்ரவேல் என்ன செஞ்சிரு, ஏன்னா பாவத்துக்குள்ள விக்கிராராதனை உள்ள வருது. ஏன்னா உள்ள வந்த பிற்பாடு அவங்களுக்கு ஒரு புள்ள பிறக்கிறா. என்ன பேர் அவரோட? அத்தலியாள். அத்தலியாள் யார்? யோசபேலுக்கு ஒரு குமார்த்தி பெறுகிறாள் இந்த அத்தலியாள். இந்த அத்தலியாள் யாரை விவாகம் பண்றாள்? யோராம். யோராம் தான் என்னத்தை செய்தான்? ஜக்கன்னு சொல்லுங்க. விக்கிராராதனையை கொண்டு எங்கெங்க கொண்டான்? தானிலையும் பெத்தேலையும். யார் கொண்டு? இந்த யோராம் தான். பாருங்க, அப்போ முதல் இஸ்ரேலுக்குள்ளே இருந்த விக்கிராராதனை யூதாவுக்குள்ளே போக காரணமாக இருந்தது யாருண்டா? இந்த யோராமுடைய மனைவி அத்தலியாள். பாருங்க, அம்மாவை போல பிள்ளை. அம்மா என்ன செய்கிறா? அதே காரியத்தை என்ன செய்தான்? நாங்கள் பார்த்தோம். நாங்கள் கடந்த வாரத்தில் ராஜ்யபாரம் ஃபிட்டாக இருக்கணுமென்றதுக்கு அவன் என்ன செய்கிறான்? வேறொரு ராஜாவுடைய மகளை விவாகம் பண்ணுறான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூசாரி. அந்த பூசாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா கொலகாரன். அந்த கொலகாரன் மகளை தான் இவன் என்ன செய்கிறான்? விவாகம் பண்ணுற வேளையில் அவள் கொஞ்ச நாளில் என்ன செய் இஸ்ரவேலை விக்கிராராதனை கொண்டு. இப்போ அம்மாவோட பிறந்த புள்ள என்ன செஞ்சிச்சு? யூதாவுக்குள்ளேயும் கொண்டோன்னே தேவன் ரிஜெக்ட் ரெண்டு பேரும் என்ன செஞ்சுட்டு ரிஜெக்ட் பண்ணி வெளியே சேர்ச்சி மில்ல ஒன்று மில்லன்னு என்ன செய்தேர்? அனுப்பிவிட்டேன். அதுதான் இப்போ பார்க்குற ரோமன் கத்தோலிக்கு பிறந்த பிள்ளைகள் தான் யார்? பெப்டிஸ்ட், பெந்தகோஸ்தேன், ஆங்கிலிக்கன் எல்லாமே அவங்கள பிள்ளை. அதான் அவளுடைய பிள்ளைகளை கொல்லுவேன். அதுதான் இன்றைக்கு வருது. அவட புள்ள தான் வித்தியாசமாக வருது. ஏன்னா வித்தியாசமாக ஒவ்வொரு சபைகளில் ஸ்தாபனங்கள்ல எல்லாமே அவளுடைய பிள்ளைகள். அப்போ இப்போ முதலாவது கட்டில் கிடையாது. அப்படி என்ன நியாயத்தீர்ப்பு தேவன் கொடுத்து அவங்களை என்ன செய்ய போகிறாராம்? கொல்லவே அந்த காட்சி எப்போ வருது? 25ஆம் அதிகாரம் மத்தேயு 25. எது வருது தெரியணும். கன்னியைகளை குறித்து வாசிக்க வேணாம், நேரமில்லை. அப்போ அந்த கன்னியைகளை பார்க்குற வேளையில் என்ன 10 கன்னியையில் 2 பேர், ஏன்னா 2 சாரார். ஒன்று புத்தியுள்ள கன்னிகைகள், அடுத்தது புத்தி இல்லாத. இன்றைக்கு ஸ்தாபனங்களில் அவங்க பரிசுத்தமாக்குதலில் இருக்கிறாங்க. நீதிமானாக்குதல், பரிசுத்தமாக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்ண்டா நீங்கள் கேட்கலாம், அவங்களும் பரிசுத்தத்தில் இருக்கிறாங்க. ஏன்? என்னத்தால்? இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக மரித்தபடினால, ரத்தம் சிந்துதலினால எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டபடி. ஆனால் பரிசுத்த ஆவியை பாராட்டி எங்கே போயிடாது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடலாம். அப்போ அதனால் என்ன நடக்குதுண்டா, இவங்க இந்த ஸ்தாபனம் என்ன செய்தது? கன்னியலாக இருக்கிறாங்க, கரைப்படாதவங்களாக இருக்கிறாங்க, எல்லாமே இருந்தாலும் அவங்களால. ஆனால் அதிலேயும் இன்னொரு ஆழம் வர்ற வழியில் கன்னியாக இருக்கக்கூடியவங்க இன்னும் அதிகமாக பார்த்தா இந்த மெசேஜிலிருந்து ரிஜெக்ட் ஆன. ஏண்டா அவங்களுக்கு இதோ மணவாளன் வாரண்ட செய்தி இவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல. அவங்க சும்மா அந்த நாளில் இருந்து ஏன்னா இவங்க 2 பேரும் கேட்குறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க? ஒருவர்கிட்ட எண்ணெய் இருக்குது, அவங்க என்ன செய்கிறாங்க? ஆயத்தமாக இருக்கிறாங்க. இன்னொருவங்க என்ன செய்கிறாங்க? எடுக்க போகிறாங்க. ஆனால் என்ன நடக்குது? மணவாளன் வந்து விட்டான். இன்றைக்கு எல்லா சபையிலையும் இருந்தாலும் இன்றைக்கி கன்னியலாக இருக்கிறதுக்கு அவங்க அதிகமானவங்க இல்லை. ஆனால் இந்த மெசேஜிலையும் நிறைய பேர் என்ன செய்வாங்க? ரிஜெக்ட் பண்ணப்படுவாங்க. ஏனென்றால் தேவனுடைய காரியத்துக்குள்ள. அதே போல் இந்த சபையில் இருந்தாலும் எல்லாரும் போகணுமென்றது என்னுடைய வாஞ்சியாக இருந்தாலும் கடைசியாக போதிச்சுட்டு நான் போயலுமோ தெரியல. ஆனால் என்ன நடக்குதுன்றா அது தேவனுடைய கிருபையாக இருக்கிற. மோசே இழக்கப்பட்டது போல் நானும் இழக்கப்படாதபடி நான் என்ன செய்யணும்? உங்களுக்காக நான் என்ன காப்பாற்றணும் என்று நான் என்ன செய்கிறேன்? வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிச்சுட்டே இருக்கேன். எதையும் நான் ஒழிச்சு வைக்க நான் விரும்ப இல்லை. ஆரைட். அப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு அந்த புள்ள விளங்கி இருக்குமேன. அப்போ யார்? ஆகாப்புடைய யோசபேலுக்கு பிறந்த புள்ள தான் அத்தலியாள். அத்தலியாள் தான் யோராமை முடிக்கிறாள். யோராம் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதாவுக்குள்ளே என்ன செய்கிறா? நீங்கள் அங்கே போனா, தாவீதுகிட்ட போனா, எருசலேம்கிட்ட போனா, இதுவும் ஒரு சபை தான். ஏன்னா இதுவும் ஒரு சபை தான். ஆனால் அது என்ன? அது பெத்தேலண்டா என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு தான். இதுவும் ஒரு இப்போ எல்லாம் சொல்லலாம், இது சேர்ச் வாங்க, சேர்ச் வாங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்லல, அது சேர்ச் தான்.
ஆனால் நீங்கள் தேவனுடைய வீடு தான், தேவனுடைய ஆலயம்தான். ஆனால் எருசலேம் என்பது, பெத்லகேம் என்பது தேவனுடைய அப்பத்தின் வீடு. அங்கே அப்பம் இருக்கு. ஆமென். அப்பம் என்பது தேவனுடைய வார்த்தை. அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போனோம். அது தூரமாக இருந்தாலும், அது நாள் சென்றாலும், என்ன சென்றாலும் நாங்கள் அங்கே தான் போனோம். ஆனால் இங்கே பெத்தேலில் ஆலயம் கட்டி அதே 7 பலிபீடம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் உள்ளே என்ன இருந்துச்சு? விக்கிரகம் இருந்துச்சு. என்ன? அது மனிதனால் உண்டாக்கப்பட்ட வார்த்தை, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாய் போதிச்சு வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிற கூட்டம் இருந்துச்சு. ஆனால் இங்கே இருந்துச்சு, அப்பந்தான் இருந்துச்சு. ஆமேன். அது வனாந்திரத்தில் வழி நடத்தப்பட்ட அதே அப்பம், புழு பிடிக்காமல் அதே காட்சியோடு இருந்துச்சு. செகினா மகிமை இருந்தது, தேவனுடைய பிரசன்னம் இருந்தது, எல்லாமே இருந்தது. அங்கே வார்த்தையை தவிர எதுவுமே இல்லை. அள்ளி அள்ளி நீங்கள் வேணும் எவ்வளோ வேணுமென்றாலும் சாப்பிடத்தக்கதாக இருந்துச்சு. அப்போ இவனும் உண்டாக்கினான். யார் உண்டாக்கினான்? யோராம் உண்டாக்கினான். தேவண்ட ஆலயம்தான். எல்லாரும் சேர்ச்சை உருவாக்குறாங்க. ஆனால் ஒன்றில் மட்டும்தான் என்ன இருக்கும்? அப்பம் இருக்கு. அது எருசலேமுக்கு போகணும். ஆமென். அது தேவனுடைய வீட்டுக்கு போகணும். அங்கே பெத்லகேமாக இருக்குது. அதான் அப்பத்தின், தேவனுடைய அப்பத்தின் வீடு. அதனால தான் வெளிப்பாடோட நீங்கள் சொல்லணும். அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் 5 வருஷத்துக்கு பிறகு இதே கேள்வி கேட்டாலும் மறக்கலாம். மறந்தால் நீங்கள் மரமண்டது அர்த்தம். ஏண்டா இதில் புல விடையில் அது. ஏண்டா அது ஆழத்தோடு வரணும். ஏன்னா தேவனுடைய அப்பத்தின் வீடு. அது எத்தனை வருஷமான எவ்வளோ காலமானாலும் அதை மறக்கவே இயலாது. அப்படி இருந்தால் தான் நீங்கள் தேவனுடைய நீங்கள் தேடுவீங்க. அப்போ உங்களுக்கு இந்த சபை காலம் மண்டையில் இருந்தால் நீங்கள் போகிற சேச்சியே பார்ப்பீங்க. அது யாரால் வழி நடத்தப்படும்? அங்கே சத்தம் இருக்கும், ஆர்ப்பாட்டம் இருக்கும், எல்லாமே இருந்தாலும் இது தேவண்ட வழி நடத்தலாம். ஆமேன். இந்த ஊழியனுக்குள்ளே தேவண்ட இருக்கிறாரா? ஆமேன். இங்கே இது இருக்கா, அது இருக்கா, எல்லாமே காணலாம். ஆமேன். அங்கே தேவண்ட வார்த்தைக்கு அவர் பேசுகிற மாதிரி உண்மையாக இருக்கிறாரா? எல்லாமே நீங்கள் பார்க்குற வேலையில் தான் அங்கே தேவன் இருப்பார். 99 தேவன் இருக்க மாட்டேர், 100 தான் அவர் இருப்பார். ஆமேன். அது அந்த மனிதன் அல்ல, அது தேவனுடைய வார்த்தை. முதலாவது தேவனாக இருக்கணும், அது தேவனுடைய வார்த்தை. ஆமேன். ரைட். நாங்கள் ஸ்பீடாக போவோம். ரைட். அப்போ பார்த்துட்டேன், இப்போ விளங்கிட்டேன். அப்போ இப்போ கட்டில் கிடையாக்கி, அது என்ன கட்டில் கிடையாக்கின்றா தேவன் சரணடைய வைக்கிறார். என்ன? நியாய தீர்ப்புக்கு கொடுத்து அதுக்கு பிறகு அவர் என்ன செய்ய போகிறார்? கொல்லுவேன். அப்போ அதுதான் உங்களுக்கு தெரியும் என்ன? இந்த ரட்சர், அதாவது ரகசிய வருகை. அப்போ என்ன நடக்குது? ரகசிய வருகை 2 பார்ட். ஒன்று நடந்துட்டு ஒன்று நடக்க போகுது. இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் போகிறீங்க. அதனால தான் ரப்சர் வந்துட்டாண்டக்குள்ளே இப்போ நிறைய சண்டை வந்தாலும் அதில் வந்துட்டு, ஆனால் அதில் நாங்கள் போகலாமே. நாங்கள் போகிறதுக்கு ஒரு சீசன் இருக்குது. அன்றைக்கு எப்படி இயேசு உயிர்த்தெழுந்தோன்னா முதலாவது கல்லறை திறக்கப்படுது. அதுக்கு பிற்பாடு அவர் மரிக்கக்குள்ளே கல்லறை திறக்கப்படுது. திரும்ப அவர் உயிரோடு எழுந்தோன்னு அவங்களும் எழும்புறாங்க. எலும்பினோன்னு அங்கே போகல. 40 நாள் என்ன செஞ்சாங்க? நடந்து தான் அங்கே போனாங்க. அதே மாதிரி முதலாவது அவர் மரிக்கக்குள்ளே உயிர்த்தெழுதல் நடக்கிற மாதிரி அவர் வந்தோடனே ஒரு செய்தி எங்களை உயிர்ப்பிச்சிருக்கு. ஆனால் அது என்ன சீசனில் இருக்கிறோம். ஆனால் அந்த அவர் எங்களை சத்தமாக அழைக்கிற வேளையில் நாம் என்ன செய்வோம்? அங்கே மேல் எழும்ப போகிறோம். அதுக்கு முன்பாக எங்களோட பொடி மாறணும். என்ன வடிவா வாரீங்க பிரதர் அல்லது வடிவா வாரீங்க சிஸ்டர்ண்டா, ஆபிரகாமை போல் என்ன செய்யணும்? உங்களோட சரீரம் மாறணும். மாறிதான் ஒரு இமைப்பொழுதில் நீங்கள் என்ன செய்வீங்க? மறுரூபமாகி நீங்கள் என்ன செய்ய காட்சிக்கு போக போகிறீங்க. அப்போ என்ன நடக்கும்? நீங்கள் என்ன செய்வீங்க? திறந்த மூடி இருக்க வீட்டுக்குள்ளே உள்ளே போவீங்க. ஆனால் பிசாசால் மூடி இருக்கிற வீட்டுக்குள்ளே என்ன செய்யலாது? அவன் வரையலாது. அதனால தான் அந்த வாசலை என்ன வாசலில் இருக்க வேணாமண்டு வாங்கண்டா, அந்த ஆவி போகிறண்டாலும் வாசலால் போகும். ஏன்னா அதனால தான் அது. ஆனால் தேவன் அப்படி இல்லை, நீங்கள் பார்த்துருக்க உள்ள வருவார். ஆமென். அதே போல் நீங்களும் என்ன செய்யலாம்? நானும் அதே இதுக்கு வந்தால் வரலாம். அந்த மகிமையை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். அதனால தான் எல்லாமே நீங்கள் வேதம் அறிய வெளிப்பாடு வரும். ஏன்னா ஒரு காரியத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? எல்லாத்துக்கும் வாசல் திறந்து நீங்கள் விட்டு இருப்பீங்க. ஏன்னாண்டா ஒரு பேய தரத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த இடம் கொடுப்பீங்க. ஏன்னா அது ஒன்று சர்ப்பமாக ஊடுருவி கீழால் போகும். அப்படி அது இதாக போகும். அல்லது கண்ணை திறந்துட்டு இருக்க மாதிரி. ஏண்டா அது கண்ணுக்குள்ளால் என்ன செய்யும் உங்களுக்கு? அப்போ அதெல்லாம் வரக்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்க? ஆராதிக்கிறது ஒரு வெளிப்பாடோடு ஆராதிப்பீங்க. ஏன்னா நீங்கள் கரத்தை உயர்த்துறது ஒரு வெளிப்பாடு. ஏன் கையை வைத்துன என்ன அர்த்தம்? சரண்டர். அவர் மேலே இருக்கிறார். ஏன்னா அதான் அர்த்தம். கையை உயர்த்துற. கையை உயர்த்தினா நான் ஆண்டவரே உமக்கு அடிமை, ஆண்டவரே என்ன தாழ்த்துறேன்.
அது விளங்காட்டி இப்படி இருப்பீங்க, அப்படி இருப்பீங்க, அங்கே வச்சுருப்பீங்க, இங்கே வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்ய உயர்த்துவீங்க, உங்களோட ஆராதனையே கண்ணை மேலே, ஏன்னா வானத்துக்கு நேராக தான் நாங்கள் பார்ப்போம். ஆமேன். அதை தான் இயேசு தேவனே பூமியில் இருந்துட்டு அங்கே பார்த்து அதான் தீர்க்கதரிசிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீர் என்ன இவரை கடவுளாக்கி கொண்டிருக்கிறீர் என்று. அப்போ அவர் கேட்குற, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றோம். நாங்கள் பெற்றோம். அப்பயே நீங்கள் இப்போ ஜெபிக்கிறீங்க. அப்போ பரிசுத்த ஆவி என்னன்னு கேட்குற. அப்போ அது தேவண்ட ஆவி. அப்போ தேவண்ட ஆவி உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் முழங்காலில் ஜெபிக்கிறீங்க, விளங்குதாங்க. அப்போ அதே மாதிரி தான் அவர் அதை கேட்டோடனே அவன் வாய் அடித்து போயிட்டான். அதே போல் தான் இயேசு பிதா உண்டா இருந்தாலும் அவர் அந்த நடைமுறை, ஏன்னா ஆதியில் அவர் அங்கிருந்து வந்து அந்த நடைமுறையை மனிதனுக்கு காட்டாதான் அவர் செய்தது போல் நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று. அதே போல் அவர் மனிதனாக வந்தபடினால அவர் என்ன செய்த உங்களுக்கு ஒரு மாதிரியை அவர் காண்பிக்கிறார். இன்றைக்கு நாங்களும் நீங்களும் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றா அது அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவி வந்துட்டு நீங்கள் சேர்ச்சுக்கு போகல, ஏன்டா அதான் ஆலயம், நீங்கள் போகத்தவில்லை, என்ன நீங்கள் சேர்ச்சுன்றீங்க, சேர்ச்சுன்றது நீங்கள் தானேன்றா. நாங்கள் என்ன நடந்தாலும் நாங்கள் இந்த பூமியில் இருக்க வேண்டும், அதை செய்யணும். இயேசு கிறிஸ்து தேவனாக வந்து தேவண்ட ஆவி அவருக்குள்ளே இருந்தாலும் வேதம் என்ன சொல்லுது, ஓய்வு நாள் தோறும் எங்கே இருந்தாராம், எங்கே இருந்தாராம், மார்க்கெட்டில் இருந்தாருன்னு இருக்கா, எங்கே இருந்தாராம், ஜெப ஆலயத்தில் தான் இருந்து. அவங்க கேட்குறாங்க, அவங்க போக்குல பஸ்கா பண்டிகை போக்குல அவங்க சொல்கிறாங்க, நீர் வாரும் வந்தால் அங்கே போய் ஃபேமஸ் ஆகி என்ன பில்கேட்ஸ் போல் மாறலாம், அல்லது நீர் என்ன செய்யலாம் இப்படியாக மாறலாம் வாங்கண்டு. அப்போ அவர் சொல்ல நீங்கள் போனாம் வரல. ஆனால் இவங்களுக்கு முதல்ல என்ன செஞ்ச, அங்கே போய் அவர் இருக்கிறார். அவர் ஆலயத்தில் வேதம் வாசிக்குள்ளே என்ன செஞ்சாராம், குந்திருந்து ஏன்னா இதே போல் நல்ல ஒரு கதிரை தாங்க நான் கடவுளண்ட எழுந்து நின்று வாசித்தார்ன்று தான் வேதம் சொல்லுது. அதுதான் வேதம். ஏனென்றா ஒரு மனிதனாக வந்தால் செய்யோன். அப்போ யோவான் இவரை கண்டோன்னு என்ன செய்கிறான், பார்த்துட்டு வியந்துட்டு, ஐயோ ஏன்னா நீர் வந்து உம்மால நான் பிறக்குள்ள என்ன அவர் சொல்லு, நீ எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குது. நான் மனுஷனாக வந்தால் நான் அதெல்லாம் செய்யணும். ஆமேன். எனக்கும் சாப்பாடு பசி இருந்துச்சு, அவருக்கும் உயிர் தெழுந்தோன்னு எழும்பி வந்து சாப்பாடு தான் கேட்டேன், ஏதாவது சாப்பிட இருக்கான்னு தான் கேட்டேன். அப்போ அதே போல் அவர் மனிதனாக இருந்தால் அவருக்கு தன்மைகள் இருக்கும். அதுதான் நீங்கள் தேவனை வித்தியாசமாக பார்க்காதீங்க. தேவன் அதுதான் நேற்றும் இன்றும் மாறாதவர். அவர் இன்றைக்கும் இருக்கிறார், இப்பையும் இருக்கிறார், அவர் எப்பையும் உங்களோட பேசல. அதனால் அவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களில் நான் உங்களோடு இருக்கேன். அப்போ நீங்கள் தேவனை ஒரு படத்தில் பார்க்குற, அல்லது தேவன் இப்படி தான் இருப்பேர், இவரை போல தான் இருப்பேர் என்றதால தான் நாங்கள் தேவனை காணலாம். அவர் எங்கேயும் எப்படியும் யார் மூலமும் அவர் இருந்து யாரோடையும் இருந்து அவர் பேசுகிற தேவனாக இருக்கு. எல்லாத்துக்கும் வெளிப்பாடு. அதான் தீர்க்கதரிசி பார்க்குற வேளையில் நாங்கள் அந்த பிரணாமுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்குற வேளையில் அந்த ஒரு கருப்பின ஸ்திரீவார் வந்து அவள் என்ன செய்கிற, டேடி டேடி என்று கூப்பிட்றான். அப்போ இவர் இரக்கம் உள்ளவர் என்றபடினால் இவருக்கு பொடி காட்டெல்லாம் வந்துட்டாங்க, மேடைக்கு போய் பிரசங்க. ஆனால் இந்த மனுஷன் வந்து இந்த மனுஷன் என்றக்குள்ளே தரக்குறைவாக சொல்லல, அந்த தேவனுடைய மனுஷன் என்ன செய்கிறா, இரக்கம் என்றபடினால போய் என்ன கேட்குற, அவர் சொல்ல, என் டேடியும் நானும் நாங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்தோம், அவரை காணையில். அப்போ அவர் சொல்கிறார், அப்போ என்னத்துக்காக வந்தீங்க? அப்போ அவர் கேட்குறா, என்ன நாங்கள் என்னுடைய கண்பார சிறு வயதுலேருந்து இல்லை, வைத்தியர் சொன்னார் 5 வயசில் நான் சுகமாவேனண்டு, நீங்கள் 5 வயசுக்கு அப்புறம் வாங்க ஆப்ரேஷன் பண்ணுவோம்ண்டு. ஆனால் 5 வயசில் வர்ற வேளையில் அவர் என்ன சொன்னார்ண்டா, உனக்கு ஒன்றுமே வராதுன்னு சொல்லிட்டு, அதனால் இப்படி ஒரு கூட்டம் நடக்குதுன்று நாங்கள் ரேடியோவில் கேள்விப்பட்டோம், அதனால் வர்றோம். அப்போ அவருக்கு நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கக்குள்ள, ஏன் நீ இங்கே வாரான் அவர் சொல்ல, ஏன்னா அவர் பரிசோதிக்கிறவர். ஆமே, தேவன் எப்பயுமே பரிசோதிக்க, ஏன்னா அது வரும். அப்போ வர்ற வேளையில் அவர் சொல்கிறார், இல்லை அந்த ஹீலர் இருக்கிற, அதாவது சுகமளிக்கிறவர்கிட்ட என்னட்ட கொண்டு போங்க, நான் டேடியையும் கண்டு கொள்ளுவேன், நானும் அதை பெறுவேன். அவர் சொல்கிறார், அவர் தூர இருக்கிறார் என்ற. அவர் சொல்கிறார், இல்லை என்ன எப்படியாவது அவர்கிட்ட கூட்டி போங்கன்றக்குள்ள அதுக்கு மேலே அந்த மனிதனால் அந்த தீர்க்கதரிசினால் அப்படி இருக்கிற. அவர் சொன்ன, நான் தான் உடனே அவள் பிடிச்சிட்டேன். அப்போ பிடிக்கிற வேளையில் அவர் எப்படி ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய சிலுவையை சுமக்க அந்த சீரனோயாகிய சீமோன் என அவன் உம்முடைய சிலுமையை சுமந்து, அவன் ஒரு காப்புலியன், இந்த சிறியன் வந்து காப்புலி, அதாவது கருப்பினான். அப்போ அவர் சொல்கிறேன், அவனை என்ன செஞ்சாங்க, பலவந்தம் பண்ணினான், அதால் தான் உங்களையும் போய் நாங்கள் தள்ளுறது. அவனை பாருங்கள், அவனுக்கு தள்ளுற வேலையில் அவன் ஏதோ ஒரு தள்ளுகையில் போய் விழுந்து சிலுவையை சுமக்கிறன்னு கடைசி அவரே பிடிச்சிட்டான். அவரை பிடிச்சி அவன் சுமந்ததால் அவனோட வம்சம் உள்ள நுழுவி. ஒரு மனிதனால்
ஒரு மனிதனால் பாவம் பிறந்தது போல், ஒரு மனிதனால் ரட்சிப்பு வந்தது போல், ஒரு மனிதனால் சந்ததி உள்ள வருது. ஆமென். அதான் பாருங்க. அப்போ அதனால் என்ன நடக்குது? அதை வச்சு தீர்க்கதரிசி அவளுக்கு ஜெபிக்க, ஆண்டவரே, அன்றைக்கு நீர் இந்த பூமியில் இருந்த வேளையில் அந்த கருப்பின மனிதன் உனக்கு உதவி, இந்த பெண்ணுக்காக ஆண்டவரே, இந்த பெண்ணுக்கு நீர் உதவி செய்யணும், அந்த கணமே கண் பார்வர். அப்போ அதுதான் விசுவாசம். ஆமென். அந்த அளவுக்கு நீங்கள் ஆழத்தை தேடி வர அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அதான் தேவன் எதை உரைக்கிறாரோ அதை சொல்லணும். தேவன் மனிதன் எதை சொல்கிறானோ அதை அதே போல் இன்னொரு பெண்ணுக்கு அவர் பரிசோதிக்கிறார். என்ன சொல்கிறேன்? ஒரு பம்பர் அவர் சொல்கிறேன், அவள் கேட்குறா, ஆண்டவே தீர்க்கதரிசி நான் பிழைப்பேனா? அப்போ அவர் கேட்குறேன், நீ பிழைப்பா, ஆனால் பிழைக்கிறதுக்கு ஏற்ற நீ சுகமாகறதுக்கு ஏற்ற விசுவாசம் உன்னிடத்தில் இல்லை. அவர் சொல்ல, என்னுடைய சபை விசுவாசி காட்டியும் நான் அதை என்ன செய்வேன்? விசுவாசம் எல்லாம் சொல்ல இல்லை உன்னிட்ட விசுவேன். அப்போ அவர் பார்க்குற அந்த வீட்டில் ஒரு வயரில் இந்த காப்பு போல் வளையமான காரியம், அவர் சொல்ல இதை பார்த்து சுத்த சொல்லுன்று. அவர் சொல்ல, என்ன நீ மாய வித்தையை சொல்கிறீர்? ஏன்னா மாய வித்தை மாதிரி நீர் இதை சுத்த வையுமன். அப்போ அவர் சொல்ல, நீ மற்ற 21 வாசின்றக்குள்ளே மற்ற 27 அவர் சொல்ல, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போகண்டா, அது நீ சொல்கிறபடியான அது அப்படியே ஆகும். அப்போ அதான் அவர் சொன்னேன், நான் அதானே உனக்கு சொன்னேன். ஏண்டா அப்போ உடனே அவள் என்ன செஞ்சுருக்கணும்? இவர் சொல்கிறாரன்னோன்னு அவள் இது சுத்தண்டா, அது சுற்றி இருக்குது. அதுதான் தேவண்ட மனிதண்ட அந்தவன் என்ன சொல்கிறானோ அதை செய்யும். அதே போல் என்ன நடக்குது? இன்னொரு மனிதன் வர்ற வேளையில் அவன் கால் இழந்தவனாக, அதாவது கால் இயலாமல் நொண்டியாக, அதாவது கால் கட்டையாக நடக்க இல்லாமல் ஸ்டிக்கோட வாரான். அவன் சொல்கிறான், நீர் எனக்காக கத்திரிடத்தில் கேளும், நீ சுகமாவே. அப்போ நீ தடியை தான்று, தடியை கொடுத்தான், அதில் ஜெபிக்கே இல்லை. அது ஏன் நான் இது சொல்ல வாரேன்டா? தேவனாக இருக்கு. ஆமென். தேவனை நீங்கள் யாரை நம்புறீங்க? அதான் தீர்க்கதரிசிட்ட ஒரே ஒரு கட்டளை தான் தேவசனே, நீ ஜெபிக்கும் போது உண்மையாக இருந்து ஜனங்கள் உன்னை நம்புவார்களானால் கேன்சர் கூட உனக்கு முன்னால் நிற்காது. அதான் நீங்கள் யார்கிட்ட போகிறீங்களோ நீங்கள் என்ன செய்யணும்? அதை முழுவதுமாக நம்பணும். ஆமென். அதே நேரத்தில் அந்த மனிதனும் உண்மையாக இருந்தால் எதுவுமே நிற்காது. ஆமென். இதுதான் தேவனாக இருக்கா. ஏன்னா நீங்கள் யாரை நம்பி வாரீங்கடா? மேலே தேவனை நம்பி வாரீங்க. ரைட். அப்போ பாருங்கள், அதுதான் காரியம். ரைட். அப்போ இப்போ பாருங்கள், அப்போ என்ன பார்க்குறோம்? ரைட். இப்போ நாங்கள் அதை பிள்ளையை பார்த்துட்டோம், கொள்ளுவான். அது எப்போ நடக்குமெண்டா உங்களுக்கு தெரியும். என்ன நடக்கும்? நீங்கள் ரப்சர் மேலே போயிடுவீங்க. போனோன்னு உபத்திரவம் என்ன செய்யும்? ஸ்டார்ட் ஆகி தேவன் என்ன செய்ய போகிறார்? அவங்கள அழிக்க போகிறார். அதுக்கு பிற்பாடு வெள்ளை சிங்கான சிலத்தில் தான் அவங்க கம்ப்ளீட்டாக அழிக்கப்படுவாங்க. ஆனால் என்ன நடக்குமெண்டா, அந்த நேரத்தில் தேவன் அந்த காரியத்தை செய்வேர். ஆமென். 2 தீமோத்தேயு 2:19 எடுங்க. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ஆமென். ரைட். பாருங்க, அருமையான வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் என்னையாம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்று, அவருக்கு அவருடைய ஆக்கள் தெரியும், அறிவார் என்றும். கவனிங்க, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், யார் யார் கிறிஸ்துடைய நாமத்தை சொல்லுகிறீங்களோ எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையாயிருக்கிறது. அப்போ நீங்கள் கிறிஸ்துடைய பேரை இருந்தால் எங்கேருந்து விலகிருக்கணும்? அநியாயத்தை விட்டு நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? விலகிருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு முத்திரையாக இருக்குது. ஆமென். அப்போ பாருங்கள், அதான் தேவனை நீங்கள் கிறிஸ்துவண்டா நீங்கள் அநியாயத்தை விடணும். நீங்களோட வாழ்க்கை என்ன செய்யணும்? மாறணும். உங்களுக்கு அனுபவம் வரணும். சேர்ச்சுக்கு வர 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 வாழ்க்கை வரணும். அநியாயத்தை விட்டு என்ன செய்யணும்? நீங்கள் விலக வேண்டியவளா. தேவன் தம்முடையவர்களை என்ன செய்வாராம்? அறிவார். ஆமென். அப்போ பாருங்கள், அதான் பவுல் சொல்ல. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? மனம் திரும்ப காரியம் இல்லை. அதனால் தேவன் என்ன செய்கிறார்? அழிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இப்போ நாங்கள் அங்கே வாக்கு தத்தத்துக்கு போக போகிறோம். ரைட். அதாவது இருளின் காலங்களில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். இப்போ பாருங்கள், தியேத்திராவில் இந்த போதகத்தை பற்றி
பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தை சுமக்க மாட்டேன். ஆமென். பாருங்க, அந்த சபையிலும் நல்ல ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அந்த சாத்தானுடைய ஆழங்கள் என்றதை இவங்க அறியாமல் இருக்கிற மற்றவங்களுக்கு, அவங்களுக்கு அகப்படாமல் இருக்கிற மற்றவங்களுக்கு நான் என்ன செய்கிறது சொல்லுகிறதாவது. அப்படி என்றால் சாத்தானுடைய ஆழம் என்று இருக்குது, அந்த ஆழத்தை தாண்டி தேவனுடைய ஆழம் இருக்குது. எபேசியருக்கு எடுங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு 3:16-19 மட்டும் வாசிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். இதுதான் யாருடைய ஆழம்? தேவனுடைய ஆழம். ஆனால் சாத்தானுடைய ஆழம் என்ன? பொய், கொலை, பொல்லாங்கான செய்கைகள் எல்லாமே அவனிடமிருந்து வருது. ஆனால் இவங்க இந்த ஆழத்தில் என்ன செய்யலையாம்? அம்பிடையில். ஆமென். அதில் இப்படியான கூட்டங்கள் இருந்தாலும் இவங்க பொய்யை நம்பல. ஏன்னா இவங்களோட எந்த சமரசத்துக்கும் போகல. அதான் நீங்கள் இந்த தியேத்ரா சபையில் கிரியைன்னு பார்த்தீங்கன்னா கிரியையில் பற்றி அதிகமாக. ஏண்டா நீங்கள் விசுவாசம் இருந்து கிரியை இல்லாட்டி அது செத்தது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எதிலையும் கிரியையில் நீங்கள் வெளிப்படணும். ஆமென். அப்போ அதான் அன்றையும் எபேசியர் 2 என்ன சொல்லுது? நீங்கள் உலகத் தோட்டத்துக்கு முன்பே நற்கிரியைகளை செய்யும்படி சிருஷ்டிக்கப்பட்டு யாருடைய செய்கையாக இருக்கிறீங்களா? தேவனுடைய செய்கை. அப்போ தேவன் முன்னதாகவே என்ன செஞ்சிட்டாராம்? அதை ஆயத்தம் பண்ணினார் என்று வேதம். அப்போ நீங்கள் நற்கிரியைகளை செய்ய நீங்கள் எப்படி செய்யப்பட்டிருக்கீங்க? உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ கிரியை ஒரு பரிசுத்தவானுக்கு அவசியம். ஏன்னா உங்களை ஒருவன் பார்க்க வந்தால் நீங்கள் இன்னொருவனை பார்க்கணும். அதுக்காக அந்த பார்த்ததுன்றதை இல்லை, அது அந்த பலனில் நீங்கள் உணர்வுள்ள வரணும். ஆமே, அது தேடணும். நேசிக்காதவங்களையும் தேடணும். நீங்கள் சபையாக ஒரு குடும்பமாக அழைக்கப்பட்டபடினால நீங்கள் அதை செய்யணும். நீங்கள் என்ன செய்யணும்? கிரியைக்கு கொண்டு வரும். ஏன்னா வேதம் சொல்லுது, ஒருவன் நீங்கள் அந்த வசனத்தை துவக்கி விடுங்க மத்தேயுவில். ஏன்னா ஒருவன் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய விரும்பினா என்னையா அதை நீங்கள் முன்னதாகவே அவனுக்கு என்னையா செய்யுங்க. அதனால் நீங்கள் வேதத்தில் அவர் எனக்கு இப்படி செஞ்சுட்டு அவர் வரையலை அவர் என்று நீங்கள் சொல்லலாம். நீங்கள் அதை சொன்னால் வேதம் என்று சொல்லுதான், நீ அதை நீ செய்ய. அப்படி தான் வேதம் உங்களுக்கு கற்றுத்தருது. அப்போ அதனால் யார் வந்தான வராட்டியும், யார் அன்பை காட்டாட்டியும், யார் அந்த காரியத்துக்கு வராட்டியும் தேவனுடைய ஆழத்தை இப்போ வாசி. அது இதெல்லாம் ஒரு நாள் ஒரு செய்தியாக எடுக்க வேண்டிய பாருங்கள், எவ்வளவு அகலம், ஆழம், நீளம் எல்லாமே சொல்லப்படும். இதுதான் அவருடைய அன்பாக இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுது பாருங்கள், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் பாருங்கள், யாரோடைய? பரிசுத்தவான்களோடு கூட தான் நீங்கள் கிறிஸ்துவோட வரும். தனியே எல்லாம் சரி வராது. ஆமென். நீங்கள் என்ன செய்யணும்? கிறிஸ்துவோடு அந்த பரிசுத்தவான். ஆனால் ரட்சிப்பு தனிப்பட்டது. அது அங்கே அப்படி சொல்லிதானே என்று குழப்பாயிங்க. விளங்குதா? ரட்சிப்பு ஒவ்வொரு குடும்பத்துக்கு அண்டில்லை, அது ஒவ்வொரு தனிப்பட்ட. இப்போ நான் உங்களுக்கு பேசினாலும் என்னுடைய ரட்சிப்பு எனக்கும் தேவனுக்கும் உள்ள தனிப்பட்டது. ஆனால் நாங்கள் உண்டாதான் ஓடும். ஏன்னா விளங்குதா? உண்டாதான் அப்பம் புசிக்கணும், உண்டாதான் ஆராதிக்கணும், உண்டாதான் எல்லாமே செய்யணும். பாருங்கள், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை, இதெல்லாம் அறிவால் சொல்லலாம். விளங்குதா? அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் நமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று அவன் என்ன செய்கிறான்? அவங்களுக்கு ஜெபிக்கிறான். அப்போ அதே போல தான் என்னுடைய ஜெபம், அதே போல தான் நீங்களும் இருக்க வேண்டும். அதுதான் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதுதான் தேவன் அவங்களுக்கு கொடுக்கிற காரியமாக இருக்கிறது. ரைட்.
இப்போ பாருங்க, இப்போ வாசிச்சு இப்போ பரிசுகள். அப்போ இதனால் தேவன் என்ன செய்ய போகிறாங்க? நாங்கள் பார்த்தோம் அவங்களுடைய அதில் வாக்குத்தத்தம் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் கிஃப்ட் கொடுக்குறேன். இப்போ கிஃப்ட் என்னையாம், ஜெயங்கொண்டு முடிவு பெரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிற அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேலும் என்னையாம் அதிகாரம். இப்போ பாருங்க என்ன வருது? அதிகாரம் வருது. அவங்கள நீங்கள் என்னத்தால் ஆள போகிறீங்க? இரும்பு கோளால் ஆளுவீர்கள் என்று அடுத்த வசனம் சொல். அப்போ தேவன் இப்படியானவங்களுக்கு பாருங்கள், அந்த தியேத்ரா அவ்வளோ மோசமான ஏறக்குறைய 1000 வருஷங்கள் அந்த அதிகாரம் அந்த சபையால் ஆட்சி செய்யப்பட்ட வேளையிலும் அவங்களோட முன்பிருந்த கிரியையிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருந்தது என்று தேவனே சாட்சிப்பார். அப்போ கொலை நடந்தாலும் அவங்க எத்தனை கொலை வந்தாலும் அவங்க அதிகமாக செஞ்சாங்க, தேவனுக்காக செய்தாங்க. ஏனென்றா அவங்க அந்த வெளிப்பாடை அறிஞ்சு கொண்டாங்க. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஏண்டா கிறிஸ்துக்காக மரிக்கிறத அவங்க பொற்பாக்கியமாக என்ன செஞ்சாங்க? எண்ணினாங்க. ஏண்டா நாங்கள் வாழ்கிறதே அவருக்காக, இங்கே மரிச்சா எங்களோட வாழ்க்கை இனிதான் ஆரம்பிக்கும் என்பதை அவங்க அறிஞ்சிருந்தாங்க. அதனால் ரைட். இப்போ பாருங்கள், ஜாதிகள் மீது அதிகாரம். அப்போ உங்களுக்கு தெரியும், வாசிங்க 1 கொரிந்தியர் 6 எடுங்க. ஒன்றிலிருந்து வாசி. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடே வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாது இருக்கிறது எப்படி? ரைட், காணும். அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய வாக்குதான் பாருங்க. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள். அது மாத்திரமல்ல, 3வது தேவதூதர்களை நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது இருக்கிறது எப்படி? அப்போ பாருங்கள், ஜாதிகள் மீது எங்களுக்கு என்ன வரப்போகுது? அதிகாரம். ஏன்னா அது முழு பூமியில் உள்ள எல்லா மன்னர்களாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய மனிதராக இருக்கலாம், இந்த பூமியில் இப்போ உங்களுக்கு எதிரானவங்களாக இருக்கலாம், அவங்களையெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க? ராஜ கதிரையில் இருந்து கொண்டு காலுக்கு மேலே காலை போட்டுக்கொண்டு நீங்கள் நியாயம் தீர்க்க போகிறீங்க. ஆமேன். இதுதான் தேவன் என்ன செய்ய யாருக்கு கொடுக்குறேன்டா? இப்படியாக ஜெயங்கொண்டவர்களுக்கு ஜாதிகள் மீது, உலகத்தில் நிறைய ஜாதி இருக்கிற அந்த ஜாதிகள் மீது எல்லாமே அவர் என்ன செய்ய போகிறாராம்? அதிகாரம் கொடுக்குறார். அது மாத்திரமில்லை, அடுத்த வசனத்தை தொடர வாசிக்கிற வேளையில் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன், அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மட்பாண்டங்களைப் போல் நொறுக்கப்படுவார்கள், விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் என்ன செய்யப்படுவான்? கேட்க கடவன். வெளிப்படுத்தல் 22 வாசிங்க. 22:16 எடுங்க. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். ஆமே. அவர் யாரா இருக்கிறார்? விடிவெள்ளி நட்சத்திரம். அப்போ பாருங்க, தேவன் அவரே உங்களுக்கு என்ன செய்ய போறார்? கொடுக்க போறார். அப்போ பாருங்க, அது ஜாதிகள் மேல் அதிகாரமும் விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவர் என்ன செய்ய போறார்? கொடுக்க போறார். இப்போ 2 பேதுரு 1 நினைக்கிறோம், 1:19 வாசி. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆமேன். அப்ப பாருங்க, பேதுரு என்ன சொல்றான்? விடிவெள்ளியை போல வசனம். ஆமேன். அதே போல் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விடிவெள்ளி அந்த நட்சத்திரத்தை போல் அந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணுமா? கவனிக்கும். ஆமேன். ஏனண்டா தேவன் வார்த்தையில் தான் அவர் ஜீவிக்கிறார். ஆமேன். அப்போ அந்த வார்த்தையில் தான் அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அந்த வார்த்தை விடிவெள்ளிக்கு ஒப்பிடப்படுறதையும் இங்கே பார்க்க. அப்போ அந்த வார்த்தையை உங்களுக்கு அவர் கொடுப்பார். அப்போ உங்களுடைய இருதயங்களில் அந்த வார்த்தை இருந்தால் நீங்கள் விடிவெள்ளியை போல் எப்பயுமே
பிரகாசித்து கொண்டிருப்பீங்க. அது சூரியனினுடைய ஒளியில் தான் அது பிரகாசிக்கிறது. அது இப்போ எங்களோட சூரியன் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த வெளிச்சத்தோட நீங்களும் என்ன செய்வீங்க? வெளிச்சமாக இருப்பீங்க. ஆமேன். அதனால் தியேத்ராவை நான் ஸ்பீடாக முடிச்சிட்டேன், மன்னிக்கணும். ஏண்டா 3 கிழமையாக எடுத்துட்டேன். உங்களுக்கு அது எண்ணம் பேசி நான் மாதம் முழுக்க பேசலாம். ஆனால் எங்களுக்கு இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு நான் பேசி கொண்டிருக்கேன். என்றால் நீங்கள் இன்னும் குழந்தைகளை போல் ஸ்தாபனங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் உண்டு, எல்லாம் சரி, எல்லா சபை, எல்லாம் பிரணாம, எல்லாமே இயேசுவன்றதுக்கெல்லாம் சரி வராது. அதெல்லாம் சரி வராது உண்டு. எல்லா இடமும் தேவன் அல்ல, தேவன் வார்த்தையில் இருக்கிறார். ஆமேன். எங்கெல்லாம் வார்த்தை உள்ள சபை இருக்கோ அங்கெல்லாம் தேவன் இருக்கிறார். ஆமேன். உலகமெங்கும் அவர் தேவனாயிருக்கிறார். உலகமெங்கும் அவருடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். உலகமெங்கும் அவருடைய மனிதர்களே தேவன் வைத்திருக்கிறார். நாங்கள் அவர்களை இனங்காணணுமெண்டா இந்த செய்தி கூட தான் நாங்கள் காணலாம். ஆமேன். அந்த வார்த்தையும் என்ன செய்யும்? மேட்சிங் ஆகிற வேளையில் பிரிவினை வராது. ஆமேன். ஏனென்றால் நாங்கள் யாரை முன்னிலைப்படுத்துகிறோமெண்டா அந்த மகத்தான தேவன். நாங்கள் அவரை முன்னிலைப்படுத்துகிற வேளையில் அங்கே சண்டை வராது. ஆமேன். ஒரு மனிதனை முன்னிலைப்படுத்துகிற வேளையில் அது சபையை முன்னிலைப்படுத்த அங்கே பிரிவினை வரும், என்ன பிரச்சனை. நாங்கள் எப்பயுமே பலிபீடம் என்பது பழைய ஏற்பாடில் என்ன? பலி செலுத்துகிற இடம். இன்றைக்கு பலிபீடம் என்பது என்ன? நாங்கள் தேவண்ட வார்த்தையை பிரசங்கிக்கிற தூவம் எடுக்கிற இடமாக இருக்கிற. அதே நேரம் இன்னொரு ஆழம் என்ன? பலிபீடம் என்ற புல்பிட் என, அதாவது பாவியை கவர்ற மாதிரி. எப்பயுமே தேவன் பாவியை இழுக்கிறதா அவரோட மெசேஜாக இருக்கு. ஆமே. அதுக்காக தான் தேவன் என்ன செஞ்சார்? நானும் நீங்களும் பாவியாக தான் இந்த பூமியில் பிறந்தோம். ஏனென்றால் ஆதாமுக்குள் பிறக்கிற எல்லாமே பாவத்தில் பிறந்தது. ஆனால் அவருடைய பிறப்போ அவர் பாவம் அறியாதவராய் பிறந்தார். ஆமேன். அதனால தான் அந்த வார்த்தைகளை நீங்கள் அறியணும். அதனால தான் நான் கடந்த வாரம் தீக்கரிசி ஏண்டா இன்றைக்கு தீக்கரிசியை கடவுளாக வணங்கக்குள்ள அந்த நியூ இயர் ஆராதனையில் அவர் என்ன செய்கிற? ஜனங்களே என்ன மன்னிங்கன்று. நான் எத்தனையோ தவறுகளை, சில பொய்களை, சில காரியத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அதனால் நான் புதிய வருடத்தில் ஒரு புதிய மனிதனாக வாழணுமென்று அவர் சொல்கிறேன். தேவன் எங்கேயாவது சொன்னாரா என்ன மன்னிங்கன்று சொன்னார்? அவர் சொல்லவே இல்லை. அவர் சொல்ல என்னிடத்தில் பாவமுண்டு உங்களால் யார் சொல்லக்கூடும் என்று கேட்டேன். என்று அவர் பாவம் அறியாத தேவனாக இருந்து இங்கே பூமியில் பிறந்த எல்லாமே பாவியை இவங்களை கொண்டு போய் நாங்கள் அவங்க வைக்கிறதுடைய காரியத்தை பார்க்கல வேதனையாக இருந்தாலும் ஏன் நான் அவங்கள குற்றப்படுத்தவோ அப்படி வணங்குறவர்களை சொல்லவோ நான் வரல. நீங்கள் ரெவலேஷன் வெளிப்பாடு அறியணும். எப்பயுமே உங்களுக்கு இந்த டாபிக் மாறக்கூடாது. ஆமேன். நீங்கள் ஆழத்துக்குள்ளே போக போக எப்பயுமே தேவாதி தேவன் ஒரே தேவன்ன்றதை உங்களுடைய இருதயங்களை பாலியோனும். ஒருவர் மட்டும்தான் அப்படி சொல்லக்கூடியவர், அவர் தான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கு. அதான் அவர் சொல்கிறார் என்னிடத்தில் ஏரோது கூட சொன்னான், பிலாத்து சொன்னான், எதிரிகள் சொன்னாங்க, ஒரு குற்றத்தையும் இவரில் காணல. ஆமேன். அதுதான் தேவனாக இருக்கிறேன். அப்போ குற்றம் மனிதனிடத்தில் காணலாம், ஆனால் தேவனிடத்தில் அதே போல தான் அவர் தேவனாக இருக்கிறார். அதனால தான் அந்த சத்தியத்தை மீண்டும் உங்களுக்கு ஆணித்தரமாக போதிக்கிறது நோக்கமே நீங்கள் கலப்படமற்றவர் இல்லாதவர்களாக உலகத்தில் எல்லாரையும் நேசிக்கணும். ஆனால் வார்த்தையில் கலப்படம் உங்களுக்குள்ளே இருக்கவே கூடாது. ஆமேன். அதில் நீங்கள் வைராக்கியமாக இருக்கணும், அதில் நீங்கள் ஆணித்தரமாக இருக்கணும், தேவனை பிரியப்படுத்துகிறவங்களோட நோக்கமாக இருக்கணும். அதில் யார் குறுக்கிட்டாலும் அதை தலையை துண்டிக்கிறதுக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆமேன். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மகு சோதரம் சோதரம் ஆண்டவரே, சர்வலவரே மகு சோதரம் சோதரம் அப்பா பிதாவே மகு சோதரம் ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே மகு சோதரம் 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 சோதரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான நேரத்திலே கர்த்தாவே அழகான ஒரு காரியங்களை குறித்து ஆண்டவரே அந்த தியேத்ராவில் உள்ள மறைமுகமான காரியங்களை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கவும், ஆண்டவரே அந்த வெளிப்பாடுகளை நாங்கள் அறிந்து கொள்ளவும், இன்னும் ஒரு படி மக்களாக நெருங்கவும் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தின இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே,
இந்த அருமையான இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஜனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட செவிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஒருவரே ஒரு மனிதனுக்குள்ளாக ஆழத்தை கொண்டு போக முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து வார்த்தை அங்கே வந்தாலும் அந்த வார்த்தையை மழையை அனுப்பி ஆண்டவரே அதை வளர செய்ய உம்மால் மாத்திரம் முடியும். ஆண்டவரே, அங்கே அப்போல்லோ நட்டான், நான் ஆண்டவரே நீர் பாய்ச்சினேன், தேவனோ அதை விளைய செய்தார் என்று பவுல் சொன்னது போல கர்த்தாவே, விளைய செய்ய உம்மால் மாத்திரம் முடியும். கர்த்தாவே, நாங்கள் நடலாம், நாங்கள் தண்ணீர் ஊற்றலாம், ஆனால் அதை கர்த்தாவே விளைய செய்ய உம்மால் மாத்திரம் முடியும். அதனாலே கர்த்தாவே, அந்த ஜீவனுள்ள விதைகள் அந்த இருதயமாகிய நிலத்தில் விழுந்து கர்த்தாவே, இந்த ஜனங்கள் நேற்றிருந்தவர்களைப் போல் இல்லாத வண்ணம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பவுல் சொல்லுகிறது போல உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் வேளையாயிருக்கிறது என்றது போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயங்களும் மாற்றம் அடைந்து கிறிஸ்துவை போல கர்த்தாவே, விடிவெள்ளி நட்சத்திரத்தை போல ஒவ்வொருவரும் பிரகாசிக்க நீ செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு சோத்திரம். வந்த ஒவ்வொரு ஜனங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். வராத ஒவ்வொருவரோடும் உடைய இரக்கம் கூட இருக்கட்டும். யாவையும் உடைய கரத்திலே தாழ்த்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவிக்கிற ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பஸ்நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.